இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாமா என்ன மாமா இந்த செருப்பு வலிக்கவே இல்லையே? ஆணி செருப்பு மாதிரியே தெரியல. இது ஆணி செருப்பே இல்ல. மாமா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. சாமி காரியம் ஏமாத்தலாமா மாமா? எனக்கும் இது சரியா படல. ரொம்ப சீட்டிங்கா தெரியுதுடா. ஒண்ணு நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணாம இருக்கணும், இல்லன்னா நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு பண்ணணும். இப்படி பண்றதுல நியாயமே இல்ல. சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த பரிகாரம் எதுக்காக பண்றோம்? கார்த்தி ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தானே. ஆனா அவன் ஜாதகத்துல ஒரு தோஷமும் இல்ல. அந்த பூசாரி சொன்ன ஆணி செருப்புல இருந்து இதுக்கப்புறம் நடக்க போற பரிகாரம் வரைக்கும் எல்லாமே நம்ம செட்டப் தான். பிருந்தா சுடுதண்ணி ஊத்துனதா சொல்லி அவ டிராமா பண்ணால, அத பழி வாங்கறதுக்கு இந்த மாறன் சுவாமிகள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இது. ஓகேவா விஜி? மனசுல சாமியே நினைச்சுக்கோ. அழாத அழகம்மா. இது வேற ஆரம்பம் தான். இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு. வலிக்கிற மாதிரி நடிச்சு தொலை. ஐயோ வலிக்குதே. விஜி பார்த்து நட. யாரு கல்ல ரத்தம் வரலையோ அவங்க பிரார்த்தனை தான் கடவுளை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். அவங்கதான் புருஷனுக்கு பயபக்தியான மனைவியா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால கவனமா நட. ரொம்ப வலிக்குது மாமா. ஐயோ விஜி, என்ன உன் கால் எல்லாம் ரத்தமா இருக்கு? உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நாங்கெல்லாம் வந்தா இப்படி சொதப்பிட்டியே. அந்த பொண்ணு காலை பாரு. ஐயோ போச்சு. கடவுள் உன்னோட வேண்டுதலை ஏத்துக்கல விஜி. அந்த பிருந்தாவோட பிரார்த்தனை தான் நிறைவேறி இருக்கு. கூட்டம் யாரு பக்கம் வேணாலும் அதிகமா இருக்கலாம், ஆனா கடவுள் யாரு பக்கம் இருக்காங்கிறது தானே விஷயம். என்ன அத்தை இப்ப பேச மாட்டிய?